ஹாய் ஒருவன். ஸோ இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸோடு தான் வந்திருக்கோம். டிஎன்இஏ 2026 வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. எனக்கு என்னமோ நீட் எக்ஸாம் தள்ளி போகிறனால கவுன்சிலிங்கும் தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு டேட் வந்து மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன டேட் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். சைடில் இப்போ போடுறேன். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டு அப்ளிகேஷன் டேட் 2ஆம் தேதி முடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 5ஆம் தேதி முடி மாற்றிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நேற்று அதாவது 31ஆம் தேதி முடி வந்து ரிப்போர்ட் விட்ருக்காங்க ப்ரெஸ் டேட்டு. அதை வந்து 1,84,000 பேர் தான் வந்து பக்கம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் கம்மி நம்பருன்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா, போன வருஷத்தோட கம்மி தான் அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீட் எக்ஸாம் தள்ளி போகிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ நான் சொன்னதில் ஏதோ ஒரு 2 ரீசனில் தான் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். எந்த ரீசனாக இருந்தாலும் சரி 5ஆம் தேதி முடி டைம் கொடுத்துருக்காங்க. கடைசி 24 மணி நேரம் தான் டைம் இருந்துன்னு நினச்சோம். பட் இப்போது 5ஆம் தேதி முடி டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 5 முடி டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூன் 5க்குள்ளே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போதைக்கு பேமெண்ட் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணவங்க 2,20,000 தாண்டுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. 5ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிரேஸ் டைம் 6ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டில் ஒரு மாற்றம். ரேண்டம் நம்பர் 5ஆம் தேதின்னு ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ரேண்டம் நம்பர் என்னவோ போட்டிருக்காங்கன்னா 10ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 10ஆம் தேதி நமக்கு ரேண்டம் நம்பர் லிஸ்ட்டு. நிறைய பேருக்கு ரேண்டம் நம்பர்னால் என்னென்னு தெரியல. அது தனி வீடியோ போடுறேன். ஸோ ரேண்டம் நம்பர் பற்றி அப்புறம் பேசிக்கலாம். ரேண்டம் நம்பர் வந்தாலே முக்கால்வாசி உங்களோட எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ரேண்டம் நம்பர் 10ஆம் தேதி ஜூன் 10 ரிலீஸு. அதுக்கப்புறம் 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? அது ஆன்லைனில் தான் நடக்கும், வேறு எதுலேயுமே நடக்காது. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. உங்களுக்கு 3 சஜஷன் தான் காமிக்கும். லாகின் ஐடி பாஸ்வேர்டில் போய் பார்க்கணும். உங்கள் லாகின் ஐடி இருக்குள்ள TNE online.org லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் காட்டும். ஒருவேளை கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். இன்கம்ப்ளீட்டுன்னு வந்துச்சுன்னா ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் உடனே TFC சென்டருக்கு போகணும். அந்த மாதிரி வராது, பயப்படாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னும் நடக்க போகுதுன்னு அர்த்தம். எதுவுமே பேனிக் ஆகிக்க வேண்டாம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போது தேதியில் மாற்றம்னு சொல்கிறேன். 20ஆம் தேதி முடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. அண்ட் ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்டில் எந்த மாற்றமும் பண்ணல. டேட்டு 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் யாருக்கு வராதுன்னா சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வராது. ஸோ அதனால் சர்டிஃபிகேட் எப்படி ரிஜெக்ட் ஆகும்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் போட்டால் தான் ரிஜெக்ட் ஆகும். இப்போது நான் வந்து ஒரு 2 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 3ஆவது டைம் திரும்ப பண்ணியிருப்பேன்ல, எது கரெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், மீதி 2 விட்டுருங்க. ஏன்னா அது ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? எல்லாத்தையும் வச்சு உட்காந்துருக்காதீங்க. ஒரு அப்ளிகேஷன் தான் ஒருத்தனுக்கு. டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடாதீங்கன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் ஒன்றை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணி கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீஸ் அப்லோட்லேயும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஃப்ரீஸ் அப்லோட் பண்ணிட்டாலே அந்த பேஜ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். அது எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வரதுக்கு முன்னாடி அப்டேட் ஆயிரும். சரிங்களா? அப்டேட்னா பேஜ் மாறிடும். எந்த மாதிரி மாறும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப், கம்யூனிட்டி, உங்கள் பேர், ரேண்டம் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மெண்ட், டிஃபென்ஸ் லேபிலிட்டி அதை இருந்தால் உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான் காட்டும். அந்த பேஜ் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ப்ளீஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட வேலை முடிஞ்சுது. நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டாக. அதுக்கும் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். 5ஆம் தேதி மட்டும் டைம் இருக்குது. ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஊர்லேருந்து வரல. வந்ததுக்கப்புறம் போர்ட் ப்ரெசன்டேஷனில் என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸில் டவுட் இருக்குது அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா பீதியில் இருக்கீங்க, ரேங்க் லிஸ்ட் வருமா, கரெக்டாக அப்ளிகேஷன் பண்ணால் தான் ரேங்க் லிஸ்ட் வருங்கிறது உண்மை தான். ஆனால் வந்து நீங்கள் சில தப்புகள்லாம் பண்ணியிருக்கீங்கிறீங்க. HSC மார்க் காட்டல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் எமிஸ் நம்பரும் உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோடு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். பயப்படாதீங்க. சரி, தேதியில் மாற்றம் திரும்ப சொல்கிறேன். ஜூன் 5 முடி டைம் இருக்குது. யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலையோ டக்குன்னு போட்டுருங்க. இந்த நீட்டு போகிறவங்கலாம் போடணுன்னு ஆசை இருந்தால் போட்டுரு. 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் தந்திருக்காங்க. 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுங்கிற பாருங்க ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆக டைம் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் நம்பர் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்கும் பரப்புங்க. நிறைய பேத்துக்கு தெரியட்டும். பாவம் நிறைய பேர் ஃபில் பண்ணாமல் விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீட்டோட அந்த பரீட்சையும் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. அண்ட் ப்ளஸ் உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னப்போ 1,84,000 தான் தாண்டுது, 80,000 தான் தாண்டுது. ஸோ இது ரொம்ப கம்மி போன வருஷத்தோட. அதனாலே கூட இருக்கலாம். பரவாயில்ல, பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இம்பார்ட்டண்டான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.